குலமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம், மறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மரணங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக.
மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனே செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 8 மற்றும் அதிகாரம் 4, 11 முதல் 12 முடிய. இஸ்ராயேல் மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ, இரை அகப்படாமல் இருக்கும் பொழுது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் பொழுதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் பொழுது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஓதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லையெனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாக இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கற்றினை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்?
தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ராயேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ராயேலே, இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். நான் மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். Alleluia, 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 Alleluia.
வருவதற்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவருடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ரொம்ப அருமையான தருணம், அருமையான ஒரு நொடி பொழுது. உங்களை பார்க்குறதே ஒரு உற்சாகமாக இருக்குது, ஒரு நிறைவாக இருக்குது. இந்த அரங்கம் ஒரு நிறைவான ஒரு அரங்கமாக இருப்பது ஒரு மனம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது. நெகிழ்ச்சியோடு இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். சின்ன வயசில் ஒரு கேம் இருக்கும். சின்ன வயசில் நீங்களே இப்போ ஆட மாட்டீங்க. எந்த கேமில் நீங்கள் ஆட மாட்டீங்க. நீங்கள் என்ன ஆடுற கேம்லாம் பப்ஜி, பஜ்ஜி, தீர்த்தமா? தீர்த்தம் நாங்கள் தெளிக்கிறது என்ன கேம் ஃப்ரீயா? ஏதோ சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. சின்ன வயசில் ஒரு கேம் இருக்குங்க. திடீர்னு மறைஞ்சுன்னு இருப்பாங்க கதவு பின்னாடி. நடந்து போகணும்னா பே அப்படின்னா பயந்துருவோம். ரைட்டா? பயந்துட்டா பேயினுடைய பிள்ளை, பிசாசு பிள்ளை. பயப்படலாம் ஆண்ட பிள்ளை. இந்த கேம் தெரியுமா? பெல்லடிக்கிறீங்க நீங்களாம். பிசாசு பிள்ளை பயப்படாதவங்க. பயப்பட மாட்டீங்க. சூப்பர், வெரி குட். ஏன்னா முதல் வாசகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை அதிகமாக்கிட்டார். சோதோம் கொமாவர போய் உங்களை அழிப்பேன், இஸ்ராயேலை கேள் உன்னை அழிக்க வரேன், இப்படிலாம் சொன்னால் பயம் இருக்குமா இருக்காதா? நாளைக்கே கொரோனா வருது, என்ன பண்ணுவீங்க? ஜாலியா? ஸ்கூலுக்கு லீவு. நான் நினச்சேன் ஜாலியாக இருப்பேன், இதெல்லாம் கொரோனா பத்த பிள்ளைங்களாம் நினச்சேன். ஏன்னா அவங்க தானே ஜாலியாக இருப்பாங்க. சரியா? ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. ஒரு ஜூவில் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போது ஒரு சிங்கம் பக்கத்தில் நரி இருக்குது, பார்க்குறாங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போது இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, வேடிக்கை பார்த்தன ஒருத்தனை தட்டி பார்த்தது போட போதுன்னுச்சான். அப்போ நரி கேட்டுதான், என்னங்க நம்மளை பார்க்குறதே அதிசயம், ஏதோ கொஞ்சம் முறைச்சி பார்க்குறானே, விடுறது தானே அப்படின்னு. அட பார்த்ததுக்கு நாடிக்கலை,
ரொம்ப நேரமாக பார்த்துட்டு எவ்வளோ பெரிய பூனை, வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புரியாத புதிராக இருக்கும். அவ்வளோ பெருசாக பார்த்து பூனையா என்ன சொல்கிறது? நற்செய்திக்கு வந்தால் கடல், சீற்றம், புயல், பயம். முதல் வாசகமும் பயம், இரண்டாவது நற்செய்தியும் பயம் இருக்கிறது. வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவர்கள் யாருன்னா இருக்காங்களா? உனக்கு நான் பிரச்சனை ஜாலியாக இருக்கிறேன்னா வரா, ஜாலியாக இருக்கிறனால ஆமான்றாங்க. பிரச்சனை இருக்குதுன்னா பிரச்சனை இருக்குதுங்க. என்ன பிரச்சனை? இப்போ எக்ஸாம் பிரச்சனை, வாத்தியார் பிரச்சனை. வாத்தியார் பிரச்சனை தானே, டீச்சர் பிரச்சனை இல்லை உனக்கு. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டீச்சராக போகிறீங்க, அதனால தான் நினைக்கிறேன். சரி, இப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் வருகின்ற பொழுது நம்முடைய மனசு என்னவாக இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும், கொஞ்சம் தயக்கம் வரும். இது எப்படா நம்ம விட்டு போகின்ற ஒரு கலக்கத்தோட இருப்போம். ஒரு முறை பல்கேரியா, துருக்கி ஆகிய பகுதிகளில் ஆயரா ஒருத்தர் இருந்தார். ஆயரா இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டங்க. ஒரு பங்கை ஒரு சாமியார் மேய்ச்சிடலாம், பல சாமியார் 1000 மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எங்களை மாதிரி இருக்கலாம், ரொம்ப கஷ்டம். சரியா? இப்போ 65 வயதில் ஏன்டா ஆயர் ஆனோம், இந்த ஆயர் பகுதியை விட்டு போயிடலாம், சாவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். 65 வயதில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் வாழ்ந்தார். 72 வயதில் அவரை கருதினால மாற்றுறாங்க. இன்னும் பயம் இருக்குமா இல்லையா? ரொம்ப கவலை வந்துருச்சு. 72 வயதில் கருதினால ஆக்கிட்டாங்க. சரி, அப்படியே ஆகிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து 78 வயதில் திருத்தந்தையாக மாற்றிட்டாங்க. அவர்தான் திருச்சபையில் மிக முக்கியமான 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை துவக்கிய 23ஆம் யோவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 65 வயதில் ஏன்டா நம்ம வாழணும் சாவை பற்றி யோசிச்சவர் 78 வயதில் திருத்தந்தையாக மாறி இந்த திரு அவையை வழிநடத்திருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு அவர்தான் காரணமாக இருந்திருக்கிறாரு. ஒரு விதை போட்டு இருக்கிறாரு. இதுதான் ஆண்டவருடைய சக்தி, இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவர் எதையும் மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. எதை வேணாலும் திருப்பி போட்டு விடுவார். நாம நினைச்சுக்கிற நமக்கு இருக்கிற கவலை தான் பெருசு நினைச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் அதிகமான கவலையை கொடுத்துருக்காரு, அதிகமான துன்பங்களை கொடுத்துருக்கிறாரு நினைச்சு இல்லை. துன்பங்களை கொடுத்த, பிரச்சனைகள் கொடுத்த அதே ஆண்டவர் உங்களுக்கு தீர்வும் கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. அதுதான் ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய மாறாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. அது இருக்கும் என்றால் எல்லாம் கடந்து போகுங்க. வாழ்க்கையில எல்லாமே கடந்து போகக்கூடியதான், எதுவும் நிரந்தரம் கிடையாது. எல்லாம் கடந்து போகக்கூடிய இந்த தாரகை மந்திரத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. எல்லாம் கடந்து போகுங்க, எல்லாம் கடந்து போகும். அபிலா தெரசம்மா வாழ்க்கையில இப்படிதான் நடந்தது. ஒரு முறை அவங்க அந்த சபை தலைவியாக இருக்கிறாங்க. சபை தலைவியாக இருக்கும் பொழுது அதே தலைமைத்துவத்துக்கு வந்தாலுமே பிரச்சனை தான், கேட்க மாட்டாங்க. அவங்க இவங்களை எதிர்க்கிறாங்க, எல்லாத்துக்கும் எதிர்த்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா நம்ம என்ன செஞ்சாலும் அவங்க எதிர்த்துட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கவலையில் இருக்கிறாங்க. ஒரு நாள் மாட்டு வண்டியில் பயணம் போகிறாங்க. நமக்கெல்லாம் குளிராது, அங்கெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும். அந்த குளிருடைய நடுக்கம், ஒரு பக்கம் உள்ள பிரச்சனை கவலையாக இருக்கிறாங்க, வெளியில் பார்த்தா இந்த குளிரினுடைய நடுக்கம். அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க, ஆண்டவரே உங்களுக்கு அடுக்குமா இதெல்லாம்? ஏன் எனக்கு மட்டும் இந்த இவ்வளோ பிரச்சனை? வெளியில் குளிருது, உள்ள பிரச்சனையில் இருக்கிறேன், என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார், பேசுகிறாங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்களுக்கெல்லாம் இப்படி தான் கொடுப்பேன்னாராம். எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்களுக்கெல்லாம் இப்படி தான் நான் பிரச்சனைகளை கொடுப்பேன். இப்போ அதற்கு அவில தெரசம்மா சொன்னாங்களாம், இப்போ புரியுது ஏன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்ட்டு. பிரியமானவர்களே, இப்படி நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நாம் எதிர்கொள்வது எப்படி என்பதுதான் முக்கியமான ஒன்று. இதை மட்டும் தெரியும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம அதை எதிர்கொள்வதுதான் முக்கியமான ஒன்று. சாதாரணமாக எதிர்கொள்வதல்ல, ஒரு சின்ன டெக்னிக் தான். சரிங்களா? 2 வார்த்தை மறந்துடாதீங்க. ஒன்று ஃப்ளைட், ரெண்டாவது ஃபைட். ஃப்ளைட் ஆர் ஃபைட். ஒன்று எதிர்த்து ஓடி போயிடலாம், இல்லை எதிர்த்து நிற்கலாம். பிரச்சனை வரும்போது எதிர்த்து ஓடி போயிடலாம், இல்லை எதிர்த்து நிற்கலாம். எதிர்த்து ஓடினீங்கன்னா நீங்கள் பிசாசு புள்ள, எதிர்த்து நின்னீங்கன்னா நீ தெய்வத்தின் பிள்ளை. பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் முதிர்ச்சி நிலை. முதிர்ச்சி என்பது வயது கடப்பதில் அல்ல. முதிர்ச்சி என்பது வயது கடப்பதில் அல்ல. மாறாக நீ எத்தனை விதமான பிரச்சனைகளை சந்தித்து எத்தனை விதமான கவலைகளை கடந்து வந்திருக்கிறோ அது சொல்லிக் கொடுத்த பாடம் தான் முதிர்ச்சி. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க முதிர்ச்சியோடு நீங்க அணுகிறீங்கன்னா ஒரு பிரச்சனையை ஃபைட் பண்ணி வெல்லலாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையில் ஆழமாக நிலைத்தெல்லுங்கள். அந்த நம்பிக்கையில் உறுதியோடு இருங்கள். நீங்கள் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் வெற்றி பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எனக்காக. உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எனக்காக. அதில் என்னையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தாயும் தந்தையுமாக நம் இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் என்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டுறனீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்முடன் இருந்து புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும்
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரையே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று நமக்கு உடியம் புரிய தகுந்த விளைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருளையினராக இணைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, தெய்வீக பலியிலே பதுவைப்புடி அந்தனருடைய அன்பை தேடி ஆதரவை தேடி நலமாகும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இப்பலியின் வழியாக நன்றி எறிதலாகவும் வேண்டுதலாகவும் ஒப்புக்கொடு ஜெபிக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதியும். மேலும் மண்ணில் வாழ்ந்து விண்ணகத்தந்தை நோக்கி பயணித்தக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களும், குறிப்பாக இப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த குடும்பத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நினைவு கூர்ந்து என்னாலும் அவர்களுடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை ஊட்டும் வண்ணமாக இப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேறு உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகவலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான
புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நம் பாதுகாவலர் பதவி புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துதலுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரின் விருந்திற்கு அடக்கி பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, பிற மத சபையினர் யாராவது இருந்தால் ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விருந்தது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்தது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது
கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்து உண்ண வாருங்கள். இறையரசின் உணவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்து உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இறுதி இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இன்று வீதி எங்குமே வாழ்வு மலர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்து உண்ண வாருங்கள். இறையரசின் உணவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. தரும் விருந்து உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்து உண்ண
மண்பற்று மனைப்பற்று பொன்பற்று பொருள் பற்று பற்றற்ற பற்றாகிய பரம்பொருளை பற்றி கொள்வதே நம் பாதுகாவலருடைய அபிஷேகத்தை, பாதுகாவலருடைய அருளை, பாதுகாவலருடைய அன்பை, பாதுகாவலருடைய ஒரு நிறைவான இறை பிரசன்னத்தை இன்றைய நாளிலே நம்முடைய ஆராதனையோடு தெய்வீக மறைப்பொருளோடு நமக்கு மிகவும் மறையுரை நிகழ்த்தி நம்மை அனைவரையும் மனமாற்றத்திலே பயத்திலிருந்து விடுதலை தந்து இந்த சக்கையிடமிருந்து இருக்கக்கூடிய அந்த பற்றுறுதியை வெளிப்படுத்திய அன்பு தந்தை, பாசமிகு பங்கு தந்தை உடைய வழியாக உறவினர்களாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம். எனவே நம்முடைய பங்கு தந்தையின் பெயராலும் தியாக்கோன் பட்டம் பெற்ற சகோதரர் பெயராலும் என்னுடைய பெயராலும் இந்த தலத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருட்பணி எட்வின் லாரன்ஸ் அவர்களுக்கு இரு கரவொலி எழுப்பி நாம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த மாலை பொழுது சீரும் சிறப்புமாக அமைவதற்கு பங்கு இறை சமூகமும் மற்ற கிளை பங்கு இறை சமூகமும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்தோனியார் பக்தர் இறை சமூகமும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் நம்முடைய பாதுகாவலர் பதுவை புனித அந்தோனியார் வழியாக அவர்களுக்கும் இரு கரவொலி எழுப்பி நாம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது பொன்னாடை போற்றி நம்முடைய தந்தை எட்வின் லாரன்ஸ் அவர்களை நாம் கௌரவிப்போம். இசையில் மீட்ட நம்முடைய இன்றைய திருவழிபாட்டிற்கு பீடத்தை தயார் செய்த புனித பாத்திமா அருட்சகோதரிகளுக்கு இரு கரவொலி எழுப்பி நாம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று ஆலயத்தை சுத்தம் செய்த மரியாயின் சேனை மற்றும் பெண்கள் பணிக்குழுவினருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இன்றைய திருவழிபாட்டிற்கு கீபோர்டு வாசித்த தம்பி நிஷாந்துக்கும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களோடு இணைந்து பிரேம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வழிபாட்டிற்கு சவுண்ட் சிஸ்டம் அமைத்து கொடுத்த எல்சடாய் ஆடியோவிற்கு மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் பங்கு தந்தையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மணி சவுண்ட் சிஸ்டம் அவர்களுக்கும் பங்கு தந்தையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி அந்தனுடைய திருமலை ஆலய வளர்ச்சி பணிகள் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் பல வளர்ச்சி பணிகள், ஆலயத்தை சுற்றி தடுப்பு சீட்டு அமைத்தல், லைட் மற்றும் பல பணிகள் நடைபெற இருக்கின்றது. எனவே பங்கு இறை சமூகங்களாகி நீங்கள் முழு ஒத்துழைப்பை தரும்படியாக உதவி செய்யும்படி உங்களை அன்போடு பங்கு தந்தை அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். தேர் ஜோடனை திரு ஜேம்ஸ் மற்றும் எம் அந்தோனிராஜ் டென்சில் சில்வரிஸ் ஆகியோருக்கு இரு கரவொலி எழுப்பி நாம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். தண்ணீர் பாட்டில் வழங்கிய ரவிக்குமார் சலோமி குடும்பத்தாருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். டொனேஷனாக நம்முடைய பதுவை புனித அந்தோனியாருடைய பக்தர்கள் ஆகிய தெரேசா குடும்பத்தினர் தன்னுடைய மகளுக்கு வேலை கிடைத்தமைக்கு நன்றியாக
ரூபாய் 1000 நன்கொடையாக தந்திருக்கின்றார். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அந்தோணி நிர்மலா மேரி குடும்பத்தினர் ரொனிரோ ஷெர்வின், ரொனிரோ கிளாட்வின் அருள் உணவு கொடுத்ததற்காக நன்றியை நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் யாராவது பேரை நான் விடுபட்டு இருந்தால், யாருக்காவது சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை பங்கு தந்தையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவெல்ல அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் வரவா. தனியும் நோய்கள் நகரும் பிணிகள் தலைவா உண்டயவா. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் வரவா. தனியும் நோய்கள் நகரும் பிணிகள் தலைவா உண்டயவா. தவிக்கும் உள்ளம் தன்னை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உயர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவரே. இன்று நல்வாழ்வில் மிகவும் வாழ பாதை தந்தவரே. இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவரே. இன்று நல்வாழ்வில் மிகவும் வாழ பாதை தந்தவரே. எந்த நெஞ்சில் நீ இருந்து உண்மை நெறி சொல்ல இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்டிட புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித
பூமணி வாழ்க. அன்பு தந்தையே கருணை நீ